அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அடார் 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ரயில்வேஸ் குரூப் டி எக்ஸாம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இன்னொரு புது நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்மாக ஜனவரி 21 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஷார்ட் நோட்டீஸ் வந்துருந்துச்சு. நம்ம பார்த்து வந்துருப்போம். ஸோ கிட்டத்தட்ட 22,000 வேகன்சிஸ் காலி பணியிடங்களோட நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரப்போகுது. ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும்? ஸோ எக்ஸாம் டேட் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பார்த்துடலாம். ஸோ எப்படி படிக்கலான்ற ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் சேனலில் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா எக்ஸாம்ஸ் வீடியோஸும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வரக்கூடிய இப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகிற குரூப் டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா செகண்ட் நம்ம சோழன் எக்ஸ்பிரஸ் பேட்ச் என்ற குரூப் டி செகண்ட் பேட்ச் நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பேட்சில் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் இபுக்ஸ்னு சேர்ந்து வரக்கூடிய ஒரு கம்ப்ளீட் கோர்ஸாக இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் 3 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம்: ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். பட் அதே குரூப் டியில் ஜென்ரல் அவேர்னஸ் ப்ளஸ் சயின்ஸ்னு எல்லாமே சேர்த்து நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கான பேட்சாக இருக்கும். பட் இன்னொரு சின்ன சஜஷன் இருக்குது. சார், நான் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே குரூப் டி எனக்கு எய்மாக இருக்குது, அதே மாதிரி என்டிபிசி படிக்கிறேன். பட் இப்போ டிஎன்பிசி ஆனுவல் கேலண்டர் வந்துருக்குது. இன்னும் பேங்கிங்கில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுவும் கொஞ்சம் ஆசையாக இருக்குது. இப்போ நான் ரயில்வேஸ் படிச்சுட்டே டிஎன்பிசி படிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு தனி பேட்ச், அதே டிஎன்பிசியில் குரூப் 1 ஒன்று இருக்கும், குரூப் 4 ஒன்று இருக்கும். தனித்தனியாக பேட்ச் ஜாயின் பண்ணால் நிறைய காஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்கு ஒரே பேட்ச் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் தமிழ்நாடு மெகா பேக். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஆஃபரில் இந்த மாதிரியான ஸ்பெஷல் கோர்சஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கும். என்ன விஷயம்னா, நம்ம தமிழ் டீம் நடத்துகிற டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங்னு எல்லா பேட்சஸ் 2025 இருந்த எல்லா பேட்ச் 2026, 2027, 2028 ஸ்டார்டிங் வரைக்கும் 2 வருஷத்துக்கு என்னென்ன பேட்ச் எல்லாம் புதுசாக உருவாக்குறோமோ அது எல்லாத்தையும் பார்க்க முடியும். டெஸ்ட் சீரிஸ், இபுக்ஸ்னு எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இது மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு தான் யூஸாக இருக்கும். ஸோ அதனால் செக் பண்ணி உங்களுக்கு ஓகேனா இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் இது இப்போ ஜாயின் பண்ணுறது ஏன் பெட்டர்னா, 2 வருஷத்துக்கு இது வேலிடிட்டி கிடைக்கும். யூஸ்வலாக 1 வருஷம் தான் எல்லா கோர்ஸும் கொடுப்பாங்க. 2 வருஷம் வேலிடிட்டி இருக்கும். அது போக 10,000 MCQs 10,000 MCQ இருக்கக்கூடிய PDF அட்டாச் பண்ணுறாங்க. இது எல்லாமே இந்த Y890 இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை கமெண்ட்லையோ நான் பின் பண்ணுறேன் மெகா பேக் அண்ட் குரூப் டியோடைய அந்த கோர்ஸு. செக் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணுமோ அதை இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 27% ஆஃபர் வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த விஷயத்தை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சார், இந்த எக்ஸாம் எப்போ வரும்னு எதிர்பார்க்கலாம்? சார், 2026 நோட்டிஃபிகேஷன் குரூப் டிக்கானது ஜனவரி 21 தான் நமக்கு வரப்போகுது. அப்ளிகேஷன் முடிகிறது பிப்ரவரி 20 வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் இருக்கும். அதுக்கு அடுத்து நமக்கு இந்த 2025 ஸ்டார்டிங்கில் வந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் நடத்தி முடிக்க வேண்டியது ரயில்வேஸோட கடமையாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது 2025 ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வந்த ஏஎல்பி எக்ஸாமாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், செக்ஷன் கண்ட்ரோலரு, அதே பேராமெடிக்கலு, என்டிபிசி, ஐசோலேட்டட் கேட்டகரிஸு, இது எல்லாம் முடிச்சு இது 8வது நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 8வது 9வது நோட்டிஃபிகேஷனாக தான் இந்த குரூப் டியோடது வரப்போகுது. அப்போ இந்த குரூப் டிக்கு முன்னாடி நடத்த வேண்டிய எக்ஸாம் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த குரூப் டி எக்ஸாம் நடத்துவாங்க. அப்படி பார்க்கும்போது 2026 நமக்கு இந்த ஃபஸ்ட்டு வர வேண்டிய ஏஎல்பி எக்ஸாமே எப்போ நடத்த போகிறாங்கன்னு தெரியல. அதுவே மார்ச் மாதம் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்போ மார்ச், ஏப்ரல், மேனு இதுக்கு முன்னாடி இந்த எல்லா எக்ஸாமும் நடத்தி முடிச்சுட்டு எப்படியா இருந்தாலும் வருஷ கடைசியில், அதாவது 2026 நவம்பர், டிசம்பர், அக்டோபரை தாண்டிடும். ஸோ நவம்பர், டிசம்பரில் கூட இருக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக அப்படி இப்போதைக்கு அப்படி பார்த்தா ரயில்வேஸில் அப்படி தான் தள்ளி போகிறாங்க. 2027 கூட இந்த எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. 2027 ஸ்டார்டிங். ஸோ அந்தளவுக்கு போக விட மாட்டாங்கன்னு நம்புகிறோம். ஸோ நம்மளோட கெஸ் படி, அது இந்த லாஜிக்கலாக திங்க் பண்ணுறது படி, இந்த அக்டோபர், நவம்பரில், ஸோ இந்த வருஷ கடைசியில் கண்டிப்பாக குரூப் டி எக்ஸாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் வருது. பட் எக்ஸாம் வருஷ கடைசியில் வருது அப்படின்னா எவ்வளோ நாள் நமக்கு டைம் இருக்குது? சாலிடாக 10-11 மாதம் நம்ம கையில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த 10-11 மாதம்ன்றது இந்த குரூப் டி எக்ஸாம்க்குலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு டைம்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம். யூஸ்வலாக நம்ம நல்ல எஃபர்ட் போடுறோம் அப்படின்னா ஒரு 3 to 4 மாதம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு மினிமம் மஸ்ட் தேவைப்படக்கூடிய அந்த டைமாக இருக்கும். அதை தாண்டி அதிகமாக டைம் இருக்க நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் பொறுமையாகவும் அவசரப்படாமல் படிக்கலாம். பொறுமையாக நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கலாம். ஒரு கான்செப்ட் புரியலைன்னா விட்டுட்டு போகணும்னு அவசியம் இல்லை. புரிகிற வரைக்கும் அதை திரும்ப திரும்ப பார்த்து நம்ம மைண்டில் ஏற்றி படிச்சுக்க முடியும்.
அதை தாண்டி ப்ராக்டிஸ் பண்ண நிறையா டைம் கிடைக்கும், மார்க் டெஸ்ட் போகிறதுக்கு நிறையா டைம் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸும் இந்த எக்ஸாமுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா நாள் நல்லா இருக்கிறதுனால. ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, அதான் இன்னும் வருஷ கடைசியில் தானே எக்ஸாம் வரப்போகுது, அப்ளை பண்ணி வச்சுக்கிருவோம், கொஞ்ச நாள் ஆகட்டும், சரி இந்த பொங்கல் முடிச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம், சரி அது தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் வருது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி மாதத்தை ஒவ்வொரு தடவையும் தள்ளிலாம் போட்டோம்னா அது நமக்கு செட் ஆகாது. ஸோ இன்னையிலேருந்து ஒரு நாளைக்கு என்னால் ஒரு 2 மணி நேரம் தான் சார் உட்கார முடியும், 3 மணி நேரம் தான் சார் உட்கார முடியும் படிக்கிறதுக்கு. ஆனால் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்துட்டிங்கனாலே நீங்கள் கிளியர். ஸோ அதான் நான் இப்போ தெளிவாக சொல்லிக்கிறேன், எஃபர்ட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். இப்போ மற்ற எக்ஸாம்ஸ்க்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா அதெல்லாம் எக்ஸாம் பக்கத்தில் வந்துடுது. ஐபிஓ இல்லை எஸ்எஸ்சியில் சில எக்ஸாம்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு அப்ளிகேஷன் முடிஞ்ச ஒரு 2 மாதத்தில் எக்ஸாம் வந்துடுது. அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களால 2 மாதத்தில் எப்படி படிக்க முடியும்? அப்போ நான் சொல்லவே முடியாது இந்த 2 மாதத்தில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கிளியர் பண்ணிடுவீங்கப்பான்னு சொல்ல முடியாது. ஆனால் இதே இந்த குரூப் டிக்கோ இல்லை என்டிபிசிக்கோ ரயில்வேஸில் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியுன்றதை நான் சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுறதை பொறுத்து. அதனால் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக சூப்பராக படிக்க ஆரம்பிங்க. சரி, படிக்கிறதுல என்னென்ன சப்ஜெக்ட்ஸை நான் கவர் பண்ணணும்? ஸோ குரூப் டியோடைய எக்ஸாம் பேட்டர்னை ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, மைண்டில் ஏற்றிக்கோங்க. ரயில்வேஸ்னாலே இந்த 3 சப்ஜெக்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ரீசனிங்கு, அதாவது மேத்தமெட்டிக்ஸ், அதான் ஆப்டிடியூட் கலந்து அந்த மேக்ஸ்ன்னு சொல்லலாம், மேத்தமெட்டிக்ஸ், அது போக ஜென்ரல் அவேர்னஸ். இப்போ என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்குலாம் இந்த 3 சப்ஜெக்ட் தான் நம்ம கொடுப்பாங்க. அதில் நமக்கு கொஸ்டின் நம்பர் 100 கொஸ்டின் கேட்பாங்க, பேட்டர்ன் மாறும். பட் ஆனால் இதே குரூப் டிக்கு பார்த்தோம்னா நமக்கு 4 சப்ஜெக்ட் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒரு சப்ஜெக்டாக அதை 2ஆக கொஞ்சம் பிரிச்சிருக்கிறாங்க. என்டிபிசியில் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்ற அந்த டேர்ம்லேயே அதுக்குள்ளேயே ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்குள்ளேயே நமக்கு ஜென்ரல் நாலேஜ் ஆகட்டும், ஜென்ரல் சயின்ஸ் ஆகட்டும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸ்டாட்டிக், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ்னு எல்லாமே சேர்த்து ஒரு 40 கொஸ்டின் 40 மார்க்குக்கு என்டிபிசியில் ஜென்ரல் அவேர்னஸ்ன்ற பேருக்குள்ளே கேட்டுருவாங்க. ஆனால் இங்கே குரூப் டியில் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஆனால் இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய குரூப் டியில் நிறைய ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு எத்தனை கொஸ்டின் அலோகேட் பண்ணியிருக்காங்க? 20 கொஸ்டின் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த 20 கொஸ்டினில் 15 கொஸ்டின் கிட்ட கரண்ட் அஃபேர்ஸ் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. குரூப் டி பசங்க இப்போ அட்டன் பண்ணுறவங்க சார் 20 கொஸ்டினில் 15 கிட்ட கரண்ட் அஃபேர்ஸ் தான் சார் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஷிஃப்ட்டுக்கு அப்படி தான் இருக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடணும், கரண்ட் அஃபேர்ஸை ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிச்சுக்கணுன்றதை சொல்லிக்கிறேன். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 20னா அதே இன்னொரு ஒரு பார்ட்டாக. ஸோ என்டிபிசியில் சயின்ஸுன்றது ஜென்ரல் அவேர்ஸ்குள்ளே வரும். பட் குரூப் டியில் ஜென்ரல் சயின்ஸ்னு தனியாக இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு வகையில் வெயிட்டேஜ் அதிகமாக நல்லா ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்டாக இந்த ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும். 25 கொஸ்டின், ஸோ 25 கொஸ்டின். ஸோ 25 கொஸ்டின் 25 மார்க்குக்கு நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 20 கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸ்க்கு 25 கொஸ்டின், மொத்தமாக இந்த ஜிஎஸ் டைப், ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் சம்மந்தப்பட்ட அந்த ஸ்டடீஸ்க்கு மட்டுமே 45 கொஸ்டின். கிட்டத்தட்ட வெயிட்டேஜ் கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்கக்கூடியது இந்த சப்ஜெக்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகலாம், ஏன்னா வாஸ்டான சிலபஸ். ஸோ சிலபஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி பொறுமையாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை ஸ்ட்ராங் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ அப்போ அப்படியே நான் நிறைய சிலபஸ் இருக்குது வேகமாக படிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் யூஸ்லெஸ்ஸாக போயிடும். ஸோ நம்ம வேகமாக படிச்சுட்டு சிலபஸ் முடிச்சிட்டோன்னு நினைப்போம், ஆனால் அதே விஷயத்துலேருந்து டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். அந்த மிஸ்டேக் பண்ண வேணாம். ஸோ அதனால் நமக்கு நல்ல டைம் இருக்குன்றதுனால தெளிவாக நல்ல கான்செப்டை புரிஞ்சு படிச்சிக்க வேண்டியதுக்கு இந்த 2 சப்ஜெக்டையும் நீங்கள் நல்லா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஆனால் அதே நல்ல ஸ்கோரிங் சப்ஜெக்ட், ஸோ இருக்கிறதுலே வெயிட்டேஜ் அதிகம் தனித்தனி இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் ரீசனிங்க்கு தான், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் தான் இருக்கிறதுலே வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. 30 கொஸ்டின்ஸ், 100 கொஸ்டினில் 30 கொஸ்டின் இதுதான் வருது. இந்த 30க்கு 30 நீங்கள் எடுத்தே ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் இதை சூப்பராக படிச்சுக்கணும். ஏன்னா ரீசனிங்லாம் ஒரு 25 30 25 டாபிக் தான் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக்ஸில் எப்படி கேள்வி கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும்னு நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கிட்டீங்க, சூப்பராக படித்து வச்சுக்கிட்டீங்க. ஏன்னா நம்ம அருண் சார் இருக்காங்க ரீசனிங்க்கு, அதே விமல் சார் மேக்ஸுக்கு இருக்காங்க. இந்த 2 சப்ஜெக்ட்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். பட் ரீசனிங் ஒரு வகையில் எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்க, ஆப்டிடியூடை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் அதை நல்லா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு சொல்ல வரேன். ஸோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசனிங், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்கோரிங் சப்ஜெக்ட் அதையும் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படித்து வச்சுக்கணும்னு சொல்லிக்கிறேன். ஸோ அப்போ இந்த 4 சப்ஜெக்ட்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இந்த குரூப் டி நம்ம கிளியர் பண்ணுறோமா இல்லையான்றதே நிர்ணயிக்கப்படும். அட்லீஸ்ட் இந்த 4 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்ட் ரொம்ப தரவாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட், இன்னும் ஒரு சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதனால அதை நான் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் டாபிக் படிச்சுக்கிறேன் அப்படின்னா கூட பெட்டர் தான். பட் என்னோட சஜஷனில் இந்த ரீசனிங்கு, மேக்ஸு இது 2த்தையும் சூப்பராக படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக சயின்ஸை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதே அந்த ஜென்ரல் அவேர்னஸில் நான் தான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நடத்துகிறேன். ஆனால்
நானே சொல்கிறேன் குரூப் டிக்கு இந்த சப்ஜெக்ட்ஸை பேசிக்காக படிச்சுட்டு நான் நடத்த வேண்டியது நிறையா இருக்குது. ஏன்னா என்னால் நடத்தாமல் இருக்க முடியாது. ஹிஸ்ட்ரிக்கு மட்டுமே நம்ம வந்துட்டு 5 வாரம் நடத்துவோம். ஏன்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா கூட கேட்குறாங்களன்றதுனால நடத்துவோம். சிலபஸ் அதிகம், நம்ம எஃபர்ட் போட வேண்டியது நிறையா தான் இருக்குது. ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்குன்ற பட்சத்தில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறையா வந்துட்டு எஃபர்ட் கொடுங்க. ஆஷிக் சார் உங்களுக்கு சூப்பராக நடத்திடுவாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ஃபார்மேட்டில் படிச்சுக்கிறது பெட்டர்னு என்னோட ஐடியாவை நான் சொல்லிக்கிறேன். ஸோ அப்போ எக்ஸாம் பேட்டர்னில் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் அதுலேயே நெகட்டிவ் மார்க் இதெல்லாம் வந்துட்டு போக போக நம்ம கற்றுக்குவோம். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறேன். பட் இதே ஐடியா வச்சு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது கூட நிறைய பேர் பண்ணுறாங்க. சூப்பர், நல்லபடியாக என்ன டைம் இருக்குன்றதுனால. இல்லை சார், ஆனால் எனக்கு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன டாபிக் எப்படி படிக்கணும்னு எனக்கு ஐடியா இல்லை. அது வீடியோ மாதிரி இருந்து கொஞ்சம் டவுட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஸ்டாஃபோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டிடியூட்டில் சோழன் எக்ஸ்பிரஸ் 2.1 குரூப் டிக்காக ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் கோர்ஸ் வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் ரெக்கார்டட் கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் சேர்ந்துருக்கும். ஸோ Y890ன்ற இந்த கோடை யூஸ் பண்ணும்போது 27% ஆஃபர் இருக்கும். நியூ இயர் ஆஃபரில் நமக்கு 2 வருஷம் வேலிடிட்டி, அது போக ஒரு 10,000 MCQs இருக்கக்கூடிய PDF வந்துட்டு அட்டாச் பண்ணுறாங்க. ஆனால் அது இல்லை, நான் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த தமிழ்நாடு மெகா பேக்கை செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5000 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு நம்ம எல்லா வீடியோஸையுமே நம்ம பார்க்க முடியும். நம்ம தமிழ் டீம் நடத்துகிற TNPC SSC பேங்கிங்னு. ஸோ தமிழ்நாடு மெகா பேக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இல்லை சார் நான் குரூப் டி மட்டும்தான் எய்ம்னா இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கிறேன். வேறு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம். அண்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.